கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களிலே, மரியாள் கல்லையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். மரியாள் கல்லையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கார். இந்த உலகத்தில் யாராவது அழாந்து இருந்திருக்குமா? ஒருத்தராவது அழாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லைல்ல. எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதற்காகவோ யாருக்காகவோ எந்த சூழலிலோ நிச்சயமாக அழுதிருப்போம். மரியாள் கூட அவங்க அழுகிற சூழ்நிலைனா இயேசு எழுந்து விட்டார்கள். இயேசு மரித்து விட்டார். அவர் ஒரு எழுப்பார் சொல்லியிருக்கிறார். ஆனால் மரியாளுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க கல்லை இடத்துல போயிட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அங்கே இயேசு நிற்கிறார். ஆனால் அவர் இயேசு என்று மரியாள் அறியாதிருந்தார்கள். இன்று கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்வார், நான் வந்து உங்கள் மத்தியிலே உலாவி உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன். அவர் நமக்குள் இருக்கிறதை அநேக நேரம் நாம் அறியாது இருக்கிறோம். ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவரை பார்த்து கதறுகிறோம். எப்படி கதறுகிறோம்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நோக்கி கதறோம். அப்பா, நீங்கள் கைவிட்டுட்டீங்களா? என்னை தனியாக விட்டுட்டிங்களா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் கதறுகிறோம். பாருங்கள், மரியாளுக்கு ஆண்டவர் எங்கே தரிசனம் ஆவர்னா கல்லறை தோட்டம். அவங்க என்ன நினச்சாங்க? இயேசு நிற்கிறார். ஆனால் மரியாள் நினைக்கிறாங்க அவர் ஒரு தோட்டக்காரர். நம்ம கூட ஆண்டவர் வந்து சாதாரண மனுஷர் மாதிரி யோசிக்கிறோம். இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இவங்க ஆறுதல் செய்வாங்க. ஏன் அந்த உதவியும் அந்த ஆறுதல் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நம்ம நம்பிக்கை கத்திரவல் வைக்கிறது இல்லை. அவர் என்ன நினைக்கிறாங்க? இயேசு தான் நிற்கிறார். ஆனால் மரியாள் நினைக்கிறாங்க அவரை தோட்டக்காரர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அது என்ன கூட பரவாயில்ல. போய் கேட்குறாங்க, ஐயா, அவர் வைத்த இடத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், நான் போய் ஆண்டவரை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் மேல் அளவற்ற அன்பு, அளவில்லாத அன்பு. அதனால் ஆண்டவர் இவர் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை. பல சூழல்களில் பல காரியங்களை நம்மால் கூட விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சூழல்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கி கூட இந்த லைஃப் விளங்கலையே, வாழ்க்கை விளங்கவே இல்லையே, வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு தெரியலையே. ஒருவேளை இத்தனை நாட்களை என் வாழ்வை நான் வீணடித்து விட்டேனோ, வீணாக்கி விட்டுட்டேனோ, இதெல்லாம் நான் ஞானமாக செய்யாமல் இருந்து விட்டேனோ, இதெல்லாம் நான் இழந்து விட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயத்தை யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் ஆசீர்வதிப்பதற்கு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் ஞானத்தை தருவதற்கு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் அவங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு. மரியாள் அவங்க உள்ளே இருக்கும்போது கூட அவங்களுக்கு யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து இருக்கிறார். அது அதிகாலையில் தான் ஆண்டவரை தேடணும்னு போகிறாங்க. வேதம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகளை கண்டடைவார்கள். பாருங்கள், மரியாள் தான் முதல் போகிறாங்க, மற்ற சிஷ்யர்லாம் பின்னாடி தான் வராங்க. அப்போ எவ்வளோ ஒரு அன்பு, அளவற்ற அன்பு. அவனோட அன்பின் ஆழம், அகலம், நீளம் இன்னது நமக்கு தெரியாது. மரியாளுக்கு அந்த அன்பு இருந்தது. அதிகாலையிலே தேடினார்கள். ஸோ நாம் கூட அதிகாலையில் ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த உன்னத அனுபவத்துக்களை வருவோமா? அதிகாலையில் தேடும்போது கர்த்தரை கண்டடைவோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, மற்ற யாருக்கும் தரிசனம் அதற்கு முன்னாடி முதல் பார்த்தீங்கன்னா அவர் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஒருவேளை அந்த மரியாளுடைய அன்பு, அந்த வாஞ்சை, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறதா? ஒரு ஏக்கம் இருக்கிறதா? ஒரு விசுவாசம் இருக்கிறதா? ஐயோ, என் ஆண்டவரை எங்கே வைத்தார்கள், அவர் இடத்தை தெரியவில்லையே அப்படின்னு தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? பல வேளைகளில் முடிவெடுக்க முடியாமல், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ண முடியாமல், ஒரு நல்ல ஸ்கூல் செலக்ட் பண்ண முடியாமல், நல்ல ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ண முடியாமல், ஒரு நல்ல கோர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு பணம் இல்லாமல், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை தவித்து கொண்டு இருக்கலாம். மரியாள் தவித்தார்கள். என் ஆண்டவரை எங்கே வைத்தார்கள், அவரை வைத்த இடத்தை சொல்லுங்களேன். தவித்தார்கள். ஆனால் இயேசு அந்த மரியாளுக்கு தரிசனமானார். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாக விரும்புகிறார். நமக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறது. நிறைய ஆண்டவரை தேடும்போது, அதிகாலையில் தேடும்போது, அவர் ஏற்ற வேளையில் தேடும்போது, இரவு நேரத்தில் தேடும்போது, அந்தி சந்தி மத்தியானம் தேடும்போது பைபிள் சொல்லுகிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி தரிசனமாகிறார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம்
16-17 சொல்கிறது, 11 சீஷர்களும் கலிலேயே உள்ள இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இது இயேசு உயிரோடு எழுந்து ஃபஸ்ட்டு மரியாள் தரிசனமாகிறார். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 11 சீஷர்கள் யூஸ்வலாக எங்கே சந்திப்பாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க ஒலிவ மலையில் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ், ஒலிவ மலையில் அவள் சந்திக்கிற இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி தான் அந்த கெத்செமனே தோட்டம் அங்கே தான் இருக்கிறது. அப்போ கெத்செமனே தான் ஆண்டவர் கேட்பார், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா? இந்த கொஸ்டின் அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் ஆண்டவர் தான் அவங்களுக்கு கேட்குறாரு. அது வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு இடம், சரியா? அங்கே இவங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அவர்களுக்கு தரிசனமாகிறார். அந்த இடத்தில் தான் கர்த்தர் அவர்களுக்கு உன்னத பலனை வாக்கு பண்ணினாராம். லூக்கா 24:49 சொல்லுகிறது, நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனீர்வீர்கள். இயேசு உயிர் தெழுந்து 11 சீஷரையும் பலப்படுத்தினார். இன்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பலனற்று போய் இருக்கலாம், திடனற்று போய் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் விசுவாசம் குன்றி போய் இருக்கலாம். அழுது அழுது என் கண்கள் பூத்து போனது, எதிர்பார்த்து எனக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு ஏக்க பெருமூச்சோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த 11 சீஷருக்கும் தரிசனமானார். இன்று கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குறை கண்களை திறக்க விரும்புகிறார், தரிசன கண்களை திறக்க விரும்புகிறார், சொப்பன கண்களை திறக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். அன்று ஆகாரின் கண்களை திறந்தார். ஆகார் ஒரு நீரூற்றை கண்டார்கள். இன்று உங்களுக்குன்பாய் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு நீரூற்று இருக்கிறது. ஆனால் உங்கள் ஆசீர்வாதங்கள் துர்த்து போய் இருக்கிறது. ஈசாக்கு ஆபிரகாம் துறவுகளை தோண்டினார். அந்த துறவுகளை பெலிஸ்தர் துர்த்து போட்டார்கள். மீண்டுமா ஈசாக்கு அந்த இடத்துல துறவுகளை தோண்டினார். அங்கே நீரூற்றை கண்டார்கள். உங்கள் ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆசீர்வாதம் உங்கள் கரங்களில் வராதபடி ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சத்துரு அதை தடை செய்து வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தடைகளை நீக்குகிறவர். உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்குகிறார். ஆண்டவர் பாருங்க, அவங்களுக்கு அந்த பலனை கொடுத்த பிறகு அவங்க பாருங்க சொல்றாங்க, பரிசுத்தம் வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அம்மா, நீங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய உயிர் தேர்ந்த வல்லமை உங்களோடு கூட கடந்து வருகிறது. அவர் ஒரு ஜெப வீரர். அவர் ஜெபம் பண்ணார். கெச்சமே இல்லை, எனக்காக 1 மணி நேரம் வீழ்த்திருக்கிறார், மற்றவங்களை கேட்கிறார். அப்ப அந்த ஜெப ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி உங்கள் மேல் இந்த நாளில் ஊற்றப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே எருசலேமின் மேலும் யூதேயா குடிகளின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. ஒருவேளை ஜெபிக்க முடியாம சோர்ந்து போய் இருக்கலாம். ஜெபிக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்கும், ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தருகிறார், ஜெப ஆவியை தருகிறார், மன்றாட்டின் ஆவியை தருகிறார், கண்ணீரின் ஆவியை தருகிறார், நொறுங்குண்ட ஒரு இதயத்தை தருகிறார். ஏனென்றால் அவர் உன்னத பலனை உங்களுக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனோடு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஞானத்தை தர விரும்புகிறார், வல்லமையை தர விரும்புகிறார், கிருபையை தர விரும்புகிறார். நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? 3வது பார்த்தீங்கன்னா, 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒருவேளை 8 நாளைக்கு பிறகு வராங்க. முதல் தரிசனத்தை தோமா இல்லை, 11 பேர் தான் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். இந்த தரிசனத்தில் தோமா இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் ஒரு வீட்டின் மேல் வீட்டில் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உள்ளே வந்தார். பூட்டப்பட்ட கதவுகள் கடவுளை, கர்த்தரை என்ன பண்ணல, தடுக்கவே இல்லை. அந்த பூட்டுகள் தடுக்கவில்லை, அந்த சாவி இல்லை, அந்த பூட்டில் அவர் என்ன பண்ண, பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ள இயேசு வந்து நடுவே நின்றார். ஒருவேளை அந்த வீட்டுக்காரர் அவரை என்ன பண்ண முடியல, தடுக்க முடியல. அவர் உள்ளே வருகிறார், பிரவேசிக்கிறார். சொல்றாரு, வாழ்க வாழ்க, உங்களுக்கு சமாதானம். இன்று அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். உங்கள் வீட்டில் சமாதானம், உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம், வீட்டில் வசிக்கிற உங்களுக்குள்ள சமாதானம். அவர் சொல்கிறாரு, வாழ்க வாழ்க. நிறைய சொல்லுவாங்களே, வாழ்க வளமுடன். நிறைய இதெல்லாம் கோட்ஸ் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்க, உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துறாங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு வீட்டில் போகணும், தாப்பால் போகணும் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க.
நம்ம எங்கே முழங்கால் படுகிறோமோ அங்கேயே தேவ அக்னி இறங்கும், தேவ வல்லமை இறங்கும், தேவ பிரசனம் இறங்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். சீஷர்கள் யோசிக்கவில்லை, இயேசு வருவார் என்று யோசிக்கவில்லை. ஏன்னா அவங்க கதவுகளை திறக்கவில்லை, கதவுகளை பூட்டி மற்ற யூதருக்கு பயந்து அந்த கதவுகளை பூட்டி தான் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த பூட்டப்பட்ட அறைகளுக்குள் கர்த்தர் வந்தாரே என்று மனக்கதவை ஒருவேளை பூட்டி வச்சிருக்கலாம். ஜெபிக்கக்கூடாதபடி உங்களுக்கு ஒரு கடின இருதயம் இருக்கலாம். எவ்வளோ ஜோமனியும் ஒன்றுமே நடக்கல அப்படின்னு கூட உங்களை யோசித்து கொண்டு இருக்கலாம். ஜெபித்து ஜெயம் எடுக்க முடியாது இருக்கலாம், ஜெபிக்கணும் வாஞ்ச இருக்கும், ஆனால் ஜோம் பண்ண முடியாது இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்று உங்களோட மனக்கதவானாலும் அரைக்கதவானாலும் இல்லக்கதவானாலும் அவர் உள்ளே வந்து நடுவே நின்று நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்து விரும்புகிறார். அவர் உங்கள் வீட்டில் இருப்பார்னா பைபிள் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. 1000 தந்திரங்கள், 1000 சூழ்ச்சிகள், 1000 மனிதர்கள், 1000 பிசாசுகள் எது வேணா வரட்டுமே, ஆண்டவர் சொல்றாரே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ எதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மாட்டோம் நம்ம வீட்டுக்குள்ள அவர் பிரவேசிக்கும் போது இது எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது, அவர் எம்மா ஒரு சீஷருங்க போறாங்க, அவங்களோட கூட போறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எருசலேமிலிருந்து அவங்க என்ன பண்ண எரிகோக்கு போற வழியில ஒரு கல்லர்கள் அகப்பட்டு கொண்டார். பார்த்தீங்கன்னா ஆனால் எருசலேம் எம்மார் போன சீஷர்களோடு இயேசு நடந்து போனார். ஒருத்தர் தனியாக வந்தார், அவர் திருடர் கையில் கல்லர்கள் அகப்பட்டு கொண்டார். இப்போ கூட சீஷருங்க தனியாக போகிறாங்க. ஆனால் தனியாக போகிற சீஷர் கூட யார் போகிறாங்கன்னா இயேசுவும் அவளோடு கூட செல்லுகிறார். அவர் சொல்லார், வழியெல்லாம் அவரை நினைத்துக்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவையாய் மாற்றுவார். உங்களுடைய வழி பிரயாணத்தில் இயேசு உங்களோடு கூட வரம்பெறுகிறார். ஒருவேளை நீங்கள் டெய்லியும் போகிறீங்களே, நாட் ஓன்லி அந்த டிராவல் ஆண்டவர் சொல்ல, வாழ்க்கை முழுவதும், இந்த லைஃப் டிராவல் முழுவதும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன், நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன். நிறைய டைம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நீ போகும் இடமெல்லாம் நானும் உன் கூட வருகிறேன்னு சொல்லுவார். நான் கேட்குறேன், நம்ம போகிற இடமெல்லாம் ஆண்டவர் கூட்டணும் முடியுதா? நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம், எங்கேயோ போகிறோம், அப்போ எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் கூட்டணும் முடியுமா? நம்ம என்ன சொல்ல, ஆண்டவரே கொஞ்சம் இங்கே இருங்க, ஆண்டவரே அப்பா கொஞ்சம் இங்கே லார்ட் யூ ப்ளீஸ் ஸ்டே ஹியர் லார்ட், அப்போ இங்கே நில்லுங்க, நான் வந்துடுறேன். நம்ம ஏன்னா ஒரு வெஹிக்கிள் போகும்போது நம்ம டிரைவர் தம்பிகிட்ட சொல்லுவோம், ரசா நீங்கள் இருங்க, தம்பி இங்கே இருங்க, நாங்கள் திரும்பி வந்துடுவோம், இத்தனை மணி நேரத்தில் வந்துடுவோம். என்ன சொல்கிறோம், யூ ஸ்டே ஹியர், என் கூட வர வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை? அந்த மாதிரி தான் ஏசப்பா நம்ம சொல்கிறோம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் கூட வாங்க, என் வலது கை பிடித்து கொள்ளுங்க, என்னை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோமா? சில இடத்துக்கு சொல்ல, ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே இங்கே இருங்க, நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வழிகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவரை நினைத்து கொள்ளுங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். ஒருவேளை தனிமையான வழியாய் கடந்து வரீங்களா? இந்த தனிமையாக இருக்கிறேனே அப்படின்னு ரொம்ப வெசனப்படுறீங்களா? இல்லைங்க, நீங்கள் தனியாக இல்லைங்க, கர்த்தர்களோடு இருக்கிறாருங்க. 1016 தூதர்களை உங்களுக்காக உருவாக்கின கர்த்தர்களோடு இருக்கிறாருங்க. அண்ட சராசரை உண்டாக்கி உருவாக்கின தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாங்க. அவர் கூட சொல்வார், ஜீசஸ் கூட சொல்வார், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, நான் ஒன்றும் தனியாக இல்லை, என் கூட என் பிதா இருக்கிறார், எங்கள் அப்பா இருக்கிறார். அந்த ஒரு ஸ்டேட்டில் அவர் சொல்வார், என் பிதா என்னை தனியாக இருக்க விடவில்லை, நானும் என் பிதா ஒன்றாக இருக்கிறோம். அப்போ நம்ம அவருக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம்ல, நீங்கள் தனிமையாக இல்லைங்க. அடுத்தது பாருங்க, நீங்கள் ஒருவேளை பயத்தின் வழி, சில பார்த்து எதையாவது ஒன்று பார்த்து பயப்படுவாங்களே, பயமாக இருக்கிறீங்களா? இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அவங்கள பார்த்தா பயம், இதை கேட்டால் பயம், ரத்தத்தை பார்த்தா பயம், இருட்டை பார்த்தா பயம், லாட் ஆஃப் ஃபியர்ஸ், நிறைய வித்தியாசமான பயங்கள் இருக்கிறது. கர்த்தருங்க கூட வந்துட்டானா பயமே இருக்காதுங்க. அவர் பயத்தின பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அப்பாவுடைய கரங்களை பிடித்து சொல்லுகிற ஒரு மகள் அவருக்கு கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? எங்கள் அப்பாவோட கருத்தை நான் பிடிச்சிருக்கேன், எங்கள் அப்பா அவர் என்னை பிடித்து கொண்டு இருக்கிறார், அவளுக்கு பயம் இருக்காது. எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும், வெஹிக்கல்ஸ் வந்தாலும், கிராஸ் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு பயமே இருக்காது. ஏன்னா அந்த குழந்தை தன் அப்பாவோட கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் என்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்,
இன்னொரு வசனம் சொல்லும், உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு வேளை யாருமே இல்லை, ரொம்ப பயமா இருக்குது, லைஃப் பயமா இருக்குது, வாழ்க்கை பயமா இருக்குது, எப்படி வாழ்வேன்னு தெரியல, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியல, உலகத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் இருக்குதா? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். I never leave you or not forsake you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏங்க இந்த மாதிரி வார்த்தையை யார் சொல்ல முடியுங்க? யாராவது சொல்லுவாங்களா? நேற்று நண்பர்களாக இருப்பாங்க, இன்னைக்கு எதிரியாக இருப்பாங்க, இன்னைக்கு எதிரியாக இருப்பாங்க, நாளைக்கு நண்பனாக இருப்பாங்க. சேஞ்சஸ், there is lot of changes. வாழ்க்கை மாற்றங்கள் கொண்டு வருகிறது. வாழ்க்கை சுழற்சிகளில் பலவிதமான மாற்றங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது, நீந்தி செல்ல வேண்டி இருக்கிறது, ஊர்ந்து செல்ல வேண்டி இருக்கிறது, கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது, ஓடி செல்ல வேண்டி இருக்கிறது, நடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைந்து நெளிந்து நாணலை போல ஆரை போல ஓட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குதுங்க. ஆனா எது மாறட்டும், எது மாறாதப்பட்டோம், பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத ஒரு தெய்வம். அவர் அன்பு மாறாது, கிருபை மாறாது, இரக்கம் மாறாது, தயவு மாறாது, எதுவுமே மாறாது. இஸ் அன்சேஞ்சிங் காட். அவர் மாற்றமே இல்லாத ஒரு கடவுள். எப்படி ஆதியில வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கிறார். இஸ் நெவர் அன்சேஞ்சிங். அவர் வந்து அன்சேஞ்சிங் காட். அவர் வந்து சேஞ்ச் ஆகவே மாட்டார். மனுஷங்களை போல இல்லை, மனுஷ உறவுகளை போல இல்லை, மனுஷோட சூழ்நிலை போல இல்லைங்க. நீங்க அவர் கரத்தை பத்திரமாய் பிடித்துக் கொள்ளுங்களேன். எம்ஆர் சீசன் சொல்றாங்க, ஐயோ நம்ம கூட தான் வந்தார், வழியிலே வந்தார், நம்மளோட பேசினார். அவர் பேச 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 நம்ம இருதயம் கொழிந்து விட்டு எரிந்தது அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தபோது ஒரு பக்தன் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், ஒரு வழுக்கான பாறை வழியாய் கடந்து செல்ல வேண்டி இருந்ததாம். அப்படி கடந்து செல்லும் போது அவர் ரொம்ப உண்மையா ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவரே நான் போறேன், இது வழுக்கான பாறைகள் இருக்கின்ற இடமா இருக்கிறது, தயவுசெய்து என்ன நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி கண்ணு திறந்து பார்க்கும்போது இவரோட காலடி தடங்கள் 2 பிளஸ் இன்னொரு காலடி தடம், இப்போ 2 பேர் 2 அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, 2 காலடி தடங்கள் இருக்குதான். அவர் சொன்னார், அடடா கர்த்தரின் ஜெபத்தை கேட்டாரு, அவர் என் கூடவே வருகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணாராம், அந்த பக்தன் கடந்து போய் கொண்டே இருந்தாராம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப்பா ரொம்ப வழுக்கான பாறை ஒன்று வருகிறதாம். அப்படி வரும்போது பார்க்குறாங்க, அந்த பக்தன் பார்த்தா கீழே குனிஞ்சு பார்த்தா 2 ஃபுட் ஸ்டெப்ஸ், ஒருத்தரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான், இன்னொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இல்லை, காலடி தடங்கள் இல்லை. உடனே ரொம்ப வேதனையாயிடுச்சான், அவருக்கு ரொம்ப व्यसனமாயிடுச்சான். அவர் சொன்னார், ஆண்டவரே நீ என் கூட வருவேன்னு சொன்னீங்களே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, நான் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னீங்களே, உன் வலது கரத்தை பிடித்துவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளம் கலங்கி தவித்ததாம், குழம்பி தவித்ததாம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், எந்த காலடி தடங்கள் உன்னுடையதல்ல என்னுடையது, இது ரொம்ப வழுக்கான பாறை, ரொம்ப ஸ்டீப்பான ஒரு பாறை, இதை நீ நடக்க முடியாது, நீ நடக்க முடியாதனால உன்னை நானே தூக்கி சுமந்து நான் தான் போனேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்களேன், பல வேலைகளில் ஆண்டவரை அப்படிதான் யோசிப்போம், அவர் என் கூடவே வரல, என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு உதவியே செய்யலை, நான் இது கேட்டது கொடுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இல்லைங்க, பைபிள் சொல்லுகிறது உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். 4வது பார்த்தீங்கன்னா அவர் கடற்கரையில் தரிசனமாகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினான். அவங்க சிலுவையில் அரைஞ்சாங்களே, அந்த சீஷர்களுக்குள்ள ஒரு பின்மாற்றம் வந்துடுச்சு. இயேசு போயிட்டார், சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இனி நம்ம பிழைப்புக்கு என்ன செய்வது? இவங்க ஏற்கனவே ஆண்டவர் எங்கேருந்து இவங்களை போய் ஆட்சின்னு வந்தார். அவள் மீன் பிடிக்கலாக இருந்தார்கள், செபதேயின் படவில் ஏறினார்கள், வலைகளை பின்னி கொண்டிருந்தார்கள். அவங்களாம் மீனவர், மீன் பிடிச்சாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஒரே தொழில், மீன் பிடிக்கிற தொழில் தான். பார்த்தாங்க ஜீசஸ் நம்மளோடு இல்லை, இயேசு நம்மளோடு இல்லை, இனி பிழைப்புக்கு என்ன செய்வதுன்று மீண்டுமா என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்களாம். சொல்கிறாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்களும் வருவீங்களா அப்படின்னு பேதுரு என்ன பண்ணுறாரு, மற்ற சீஷரை பார்த்து கேட்குறேன். பேதுருவே கேட்ட பிறகு மற்ற சீஷரை பண்ணாங்க, ஓகே நாங்களும் என்ன பண்ணுறோம் உங்களோடு கூட மீன் பிடிக்க வர்றோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்க்குற ஆண்டவர் ஏற்கனவே மீன் தான் பிடிச்சிருந்தாங்க, இவங்களை மனுஷரை பிடிக்க அல்லவா அழைத்தேன், ஆனால் இவங்க மீண்டும் மீண்டும் மீன் பிடிக்க செல்கிறார்களே, இவங்களுக்கு ஒரு லெசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அதிகாலை வேளையில் கிறிஸ்து அவர்களை பார்த்தார். கேட்குறார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதேனும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் எப்படி கேட்டேன் தெரியுமா, துரோகிகளே, என்னை விட்டு ஓடி போனவர்களே, நான் நன்மை செஞ்சால் மட்டும் ஆமை நல்லையில் சொல்கிறவங்களே, நன்மை செய்யலாம் தூசிக்கிறவங்களே, விட்டு விலகு அப்படி தான் கேட்கணும். ஏன்னா சிலுவைக்கிட்ட ஒருத்தர் கூட இல்லை, யோவானை தவிர எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி கோபம் இருக்கும், யாராவது நம்மளை விட்டு போயிட்டா, அவங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம கோபமாக கேட்போம்ல. ஆனால் சொல்கிறாரு, பிள்ளைகளே, மை லிட்டில் சில்ட்ரன், மை லிட்டில் சைல்டு, அவர் சிறு குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறார் ஆண்டவர், அவங்கள ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறார். கேட்குறாரு,
புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். அந்த குரலை பற்றி அவங்க வந்து என்ன பண்ணல, கேட்கல. அது ஒரு அன்பான குரல், ஆறுதலான குரல், ஒரு அரவணைக்கிற குரல், ஒரு நேச குரல், ஒரு தேற்றுகிற குரல். இந்த குரலை நேசப்பா தான் என் கர்த்தர்தான் சொல்லிட்டு அவங்க பாருங்களேன், புரியவே இல்லை. அவங்க ஒரு செகண்ட் புரியவே இல்லை. சில நேரம் சில பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சில பேச ரொம்ப சமாதானமாக இருக்கும், சில பேச ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இந்த குரலை எப்போ கேட்போமோன்னு யோசிப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கூட இருக்கும்ல. அதுதாங்க ஆண்டவரோட குரல், அதுதாங்க அன்பு குரல், அதுதாங்க ஆசையான குரல், அதுதாங்க அரவணைக்க குரல். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த யோவான் என்ன பண்ணார், சுதாரிச்சிட்டார். அவர் சொல்கிறாரு, ஒரு செகண்டில் இவர் தான் ஏசு. இந்த குரல் யாரையோ கேட்டுக்கிறேன், எங்கேயோ கேட்ட குரல், இது யாரையோ கேட்ட குரல், இதை ஆண்டவரோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ கிறிஸ்து அப்படின்னு பண்ண தண்ணியில் குதிக்கிறேன். ஏன்னா மீன் பிடிச்சிருந்தாராம். உடனே படம் தண்ணியில் குதித்து நீந்த ஆரம்பித்து விட்டார். பிறகு எல்லாம் சீசன்லாம் வராங்க, பார்க்குறாங்க, கருநெருப்பு போட்டு இருக்கிறது, பொரித்த மீன்கள் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், நீ யோசி பாருங்களேன், பீச் சைடில் போயிட்டு நம்ம கருநெருப்பு போட முடியுமா? முடியவே முடியும். ஏன்னா அந்த காற்று, பீச்சோட காற்று என்ன பண்ணோம், அந்த கடற்கரை அலைகள், அங்கே இருக்கிற காற்று அந்த நெருப்பு மூட்டவே முடியாது. அது அணைந்து அணைந்து போகும். அங்கே நல்லா சீக்கிரமாக பத்தாலும் எரியாது அந்த மாதிரி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, கருநெருப்பை போட்டு சமைத்து சீஷர்களுக்கு காத்திருந்தார். கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பல நேரம் நம்முடைய அன்பை உலகம் புரிந்து கொள்ளாது, உலக மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க, உண்மையான அன்பை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும்தான் உண்மையானவருங்க. அவர் அன்பு மட்டும்தான் நிலையுள்ளதுங்க. நிலையானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறதே. அந்த நிறைவான அன்பு கர்த்தருடைய அன்பு மட்டும்தாங்க. அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. அவங்க பாட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், வந்து மீனையும் பொரித்த துண்டங்களை என்ன பண்ணுறாராம், அவருக்காக வைத்து இருக்கிறார். ஒரு நாள் கேட்டார், பேதுருவே நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா, ஒரு அன்பாக இருக்கிறாயா? ஒரு நாள் பேதுருவை பார்த்து கேட்டார். இன்னைக்கு கேட்குறாரு, நீங்கள் என்னில் அன்பாக இருக்கிறீங்களா? நம்ம அன்பாக இருந்தால் எதை வேணால் செய்வோம், ஆண்டவருக்காக செய்வோம், ஆண்டவருக்காக ஓடுவோம், ஆண்டவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் எது கொடுத்தாலும் கொடுக்கலாலும் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் போதும். அந்த ஆழமான அன்புக்குள்ளாய் கடந்து வருவோம். அது அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று இன்று வரை விளங்காது. ஆனால் அவர் பாருங்க, நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தெய்வமாய் அதே அன்போடு தான் இருக்கிறாருங்க. உலக அன்பு மாறி போகுங்க, உலக ஸ்நேகம் மாறி போகுங்க, உலக உறவு மாறி போகுங்க, உலக ஒரு நாள் மாறி போகுங்க. நிறைய சேஞ்சஸ் பார்த்தா உலகத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு வருகிறது. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே வராதுன்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட கால சூழ்நிலைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய அன்பு மாறாது. ஆழ மகளம் நீளமும் எல்லையில்லா அன்பு, அந்த அன்புக்கு இணையே இல்லைங்க. அந்த அன்பான கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் பரலோக ராஜாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறங்க தாவே. நீர் ஒருவேளை உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டவரே ஒவ்வொரு தனித்தனியாக சந்தித்தீர் ஆண்டவரே, தரிசனங்களை தந்தீர் ஆண்டவரே, சொப்பனங்களை தந்தீர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலே இந்த தரிசன வல்லமைகள் உருவாகட்டும், சொப்பன வல்லமைகள் உருவாகட்டும், கனவுகள் உருவாகட்டும், தரிசன வல்லமைகள் உருவாகட்டும். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோட சத்தத்தை கேட்ட ஏசைய நாவை தொட்ட அக்கினி இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சரீரத்தில் ஆவியில ஆத்மத்தில் இறங்கும்படியாய் ஆண்டவரே, இந்த கால சூழல்கள், உலக சூழல்கள் என்று என்ன நடக்கும், எப்போ எது சம்பவிக்கும் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. நிலையற்ற இந்த வாழ்வு, புல்லை போல அறுப்புண்டு போகிற இந்த வாழ்வு, நிழலை போல சாய்ந்து கொள்கின்ற வாழ்வு, ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்காக நித்திய வாழ்வு வைத்து இருக்கிறவரே, நித்தியமானவரே, நித்தியமானவரே. அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், அதனால் என் காருண்யத்தினாலே நான் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று சொன்னவரே. அந்த அன்பின் பரலோக ராஜா ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதி ஆண்டவரே, ஓட தேவையில் எல்லாவற்றையும் சந்தை ஆண்டவரே. அவள் வலது கரத்தை பிடித்து அவங்களை பார்த்து நாம் கூட இருக்க ஆற்றி தேற்றுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, ஒருவனை அவன் தாய் தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்லுகிறதே. அந்த தேற்றரவாளன் லோடுக்கு வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம். எங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.